ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை மேக்ஸ் எடுக்காமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, அதுக்கப்புறம் பிஏ ஆப்டோமெட்ரி, ஸோ இந்த மாதிரியான கோர்ஸுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. சிலர் எனக்கு வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நாங்கள் எந்தெந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா கேட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரியான 12th முடிச்சுட்டு நான் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் இல்லை அதர் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான வீடியோ தான், உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ நமக்கு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை, அதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். மூணாவது வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா 6th to 12th தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டியிருக்கும். 6th to 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரே ஸ்கூல்லே வந்துட்டு இங்கே தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிடலாம். அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லை. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் படிச்சிருக்கீங்க. 6th to 10th ஒருத்தர் ஒரு சில ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 11th 12th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் 6th to 10th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு சர்டிஃபிகேட்டும், 11th to 12th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட், இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் பிரின்சிபல் ஆர் ஹெட் மாஸ்டருடைய சைனோட என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பர்டிகுலராக எஸ்டி அப்படிங்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்க வந்துட்டு தாங்கள் வந்துட்டு பழங்குடியினத்தவர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லை அதற்கும் மேலே தகுதி வாய்ந்த அலுவலர்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே வாங்கும் பட்சத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள எஸ்டி அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில் போயிட்டு அந்த ஓசிக்கான கவுன்சிலிங்கில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இப்போது அந்த குடும்பத்தில் மாணவனோ மாணவியோ வந்துட்டு ஃபஸ்ட்டாக அவங்க வந்து டிகிரி படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். அதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மிலிட்ரி மேனுடைய சர்வீஸ் மேனுடைய நீங்கள் குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட், ஸோ அதுக்கான அனெக்ஷர் 1 and 2 வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டி தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சி, எஸ்டி ஆர் எனி அதர்
பிசி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அலுவலர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னாலும் அவங்க கூட வந்துட்டு அதர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அண்டு கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு கொடுத்த டிசியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத திரும்ப சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 6th to 12th நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டிஓ இல்லைன்னா அதுக்கும் மேலே பொசிஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட வாங்கின அந்த சர்டிஃபிகேட் தான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் தான் பெரும்பாலும் எல்லா கவுன்சிலிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் வேறு ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதை வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது என்ன மாதிரியான இதெல்லாம் அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அனுப்புங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் வேறு ஏதாவது கேள்விகளுக்கான பதிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்